அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 647வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு மழைக்கு பேச தெரியாது, குடிநீர் பற்றாக்குறைக்கு நிரந்தர தீர்வு என்பது தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட உள்ளன. இன்றைய நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு டி ஞானசூரிய பகவான் அவர்கள். திரு ஞானசூரிய பகவான் அவர்கள் நிலநீர் பாதுகாப்பு அமைப்பின் நிபுணராக செயல்பட்டு வருகிறார். இவர் அகில இந்திய வானொலியில் பண்ணை வானொலி அலுவலராக பணிபுரிந்து அதிகாரி. மேலும் இவர் தற்போது பூமி என்ற தொண்டு நிறுவனத்தை நிறுவி அதன் தலைவராக செயல்பட்டு வருகிறார். நீரின்றி அமையாது உலகம் என்பது ஆண்டோர் வாக்கு. நம் வாழ்வுக்கும் பயிர் வளர்ச்சிக்கும் நீர் இன்றியமையாத ஒன்று ஆகும். மாதம் மும்மாறி கண்ட நம் நாட்டில் விவசாயத்திற்கு மட்டுமன்றி குடிநீருக்கே அவதி நிலை ஏற்பட்டுவிட்டது. இன்றைய தலைமுறையினருக்கே இந்த நிலை என்றால் எதிர்கால சந்ததியினரின் நிலையை எண்ணி பார்க்கவே இயலவில்லை. எனவேதான் நில நீரை பாதுகாப்பது மிக அவசியமானது என கருதி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் குடிநீர் பற்றாக்குறையை நிரந்தரமாக தீர்வு காண்பது எவ்வாறு என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. வாருங்கள், இன்று சிறப்பு விருந்தினருடன் இணைவோம். எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப தமிழ்நாடு ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபாரம் நிறுவனத்தில் நான் பேசுகிறேன். இதுல எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு தந்ததற்காக நான் அக்ரி ஜோ அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்ப நான் ரொம்ப சமீபத்துல தான் பேசினேன். மறுபடியும் ஒரு தடவை எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக அவருக்கு என்னுடைய சிறப்பான நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நான் போன தடவை பேசும்போது கூட சொன்னேன், தமிழ்நாடு ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் இதுல பேசும்போது எனக்கு சொந்த வீட்டுல தாய் வீட்டுல பேசுற மாதிரி, தாய் வீட்டுக்கு போன மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படுகிறது என்று நான் சொன்னேன். அதே ஒரு ஃபீலிங்கோட தான் நான் இந்த தடவையும் பேசுறேன். ஆனா இப்ப முக்கியமாக ஒரு குறிப்பாக ஒரு பிரச்சனையை நம்ம கையில எடுத்துட்டு அது பற்றிய தீர்வினை நம்ம இங்க பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக இப்ப நம்முடைய பக்கத்து மாநிலம் கர்நாடக மாநிலத்துல மிகப்பெரிய அளவுக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்கு. இந்த தண்ணீர் பிரச்சனை இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது கர்நாடகத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனையை விட தமிழ்நாட்டுல இன்னும் அதிகமான அளவுல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு என்று சொல்லுகிறார்கள். அதே மாதிரி இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, பெங்களூர்ல கர்நாடகாவில டே 0 வரும் என்ற ஒரு செய்தியும் நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க, தகவலாக எழுதிட்டு இருக்காங்க. டே 0ன்னா என்ன அப்படின்னு கேட்டா, உலகத்துல முதலாக சவுத் ஆப்பிரிக்காவில கேப்டவுன் என்ற நகரத்துல இத அறிவிச்சாங்க 2018-19. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இனிமே எங்களால தண்ணி கொடுக்க முடியாது, நீங்க எல்லாம் இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில வாழக்கூடிய மக்களுக்கு அங்க இருந்த அரசு தெரிவித்த ஒரு கருத்து. இததான் டே 0ன்றது. சுத்தமா தண்ணி இல்லாம போகிறது அப்படின்றது அர்த்தம். அந்த நிலை இங்க பெங்களூர்லயும் தமிழ்நாட்டிலையும் வரும் என்று சொல்லுகிறார்கள். ஆனா இது நிறைய இந்த செய்திகளை பார்க்கும்போது தினமும் ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. ஆனா இதுல நம்ம சொல்லக்கூடிய செய்தி இதுல நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ற தகவலை முதல்லயே நான் சொல்லிடுறேன். ஒரு சினிமா பார்க்கும்போது கடைசியில தான் வரும் கிளைமேக்ஸ். அந்த மாதிரி சில நேரங்கள்ல அந்த கிளைமேக்ஸை சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லாம போயிடுது. அதனால நான் இந்த முதல்லயே இந்த கிளைமேக்ஸை சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நமக்கு சென்ற தடவை நான் பேசும்போது கூட சொன்னேன், நீடித்த ஒரு தீர்வை நமக்கு தண்ணி பிரச்சனைக்கு தரக்கூடிய 2 விஷயங்களை பற்றி நம்ம சென்ற தடவை நான் பேசணும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று என்ன கேட்டா, விவசாயத்துக்கு தேவைப்படக்கூடிய பாசன நீர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நமக்கு கையில இருக்கக்கூடிய நிலையான ஒரு ஆயுதம் எதுன்னா சொட்டு நீர் பாசனம் என்ற கருத்தை நாம போன தடவை நம்ம பேசணும். அதே மாதிரி இந்த முறை
டொமஸ்டிக் வாட்டர் இஷ்யூஸ் அல்லது வீடுகள்ல இருக்கக்கூடிய நீர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி வந்து என்ன அப்படின்னு கேட்டா சஸ்டைனபிள் சொல்யூஷன் வந்து கூரை நீர் அறுவடை தான். அந்த கூரை நீர் அறுவடையை கையில எடுத்தாதான் நமக்கு இதுல தீர்வு பிறக்கும் அப்படின்ற ஒரு செய்தியை தான் நான் இதுல சொல்ல போறேன். ஆகையினால இப்ப வெறுமனே அந்த தகவலை சொல்ல முடியாது. இது எல்லாம் இதுக்கு வந்து இதுதான் தீர்வு அப்படி என்று சொல்ல முடியாது. அதுக்கு அடிப்படையான காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். அதற்கு முன்னதாக இப்ப இருக்கக்கூடிய சூழல் வந்து அங்க எப்படி இருக்கு அப்படின்றத பற்றியும் நான் கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கர்நாடகாவை பொறுத்தவரைலாம் கிடைக்கக்கூடிய சராசரி மழை வந்து அங்க 1153 மில்லிமீட்டர் வந்து மழை வந்து கர்நாடகாவில் கிடைக்குது. இந்த மழை பாத்தீங்கன்னா இதை வச்சுதான் மற்ற மேற்கொண்டு விஷயங்களை நம்மால திட்டமிட முடியும். இந்த மழை வந்து பாத்தீங்கன்னா இப்ப மார்ச் மாசத்துல இருக்கும். மார்ச், ஏப்ரல், மே வரைக்கும் அங்க பெய்யக்கூடிய மழை வந்து சுமார் 10% மழை வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. இத வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரீ மான்சூன் ரெயின் என்று பெயர். அதாவது பருவமழைக்கு முன்னதாக கிடைக்கக்கூடிய மழை. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜூன் மாசத்துல உங்களுக்கு தெரியும், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 4 மாதங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய மழை வந்து தென்மேற்கு பருவ காற்றுல கிடைக்கக்கூடிய மழை அது கர்நாடகாவில் எவ்வளவு கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா 74%. நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்போ இந்த ப்ரீ மான்சூன் ரெயின் அப்படின்றது ஒரு 10%, தென்மேற்கு பருவமழையில கிடைக்கிறது வந்து ஒரு 74%. இப்ப இதை ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 84%. இதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பருக்கு பிறகு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்கள்ல கர்நாடகாவில் கிடைக்கக்கூடிய மழை வந்து பாத்தீங்கன்னா 16%, 16%, 100% முடிஞ்சு போச்சு. அப்ப அதனால இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப அடுத்து வந்து அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மழை வந்து 84% மழை வந்து பெய்ஞ்சாகணும்னு வச்சுக்கோங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப இந்த 84% மழை கொஞ்சம் கூட குறையாமல் கிடைத்தால் கூட இந்த தண்ணி எல்லாம் மழையெல்லாம் பேஞ்சு இது எல்லா இடத்துக்கும் வந்து இதுக்கு மக்களுக்கு சப்ளை ஆகிறதுக்கு டேக் டைம். அதனாலதான் இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா மழை முழுவதாக பெய்தால் கூட இது மெல்ல மெல்ல தான் குறையும். இதுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கூரை நீர் அறுவடை மட்டும்தான் இதுக்கு இருக்க முடியும். இதற்கு அடிப்படையான சில காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். மழை அதிகமாக பெய்தாலும் வறட்சி வரும், தண்ணி பிரச்சனை வரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்ப இதை சொல்றது வந்து நமக்கு உதாரணமா இருக்கக்கூடியது சிறப்புஞ்சி. இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். சிறப்புஞ்சி வந்து உலகத்திலேயே தி வெட்டஸ்ட் பிளேஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு இருந்தது. சிறப்புஞ்சியில கிடைக்கக்கூடிய மழை வந்து 11,444 மில்லிமீட்டர் மழை வந்து சிறப்புஞ்சியில வந்து கிடைக்கக்கூடிய மழை. அவ்வளவு மழை கிடைச்சா கூட அங்க 6 மாசம் தண்ணி பஞ்சம். இப்ப கர்நாடகாவில் எப்படி ட்ரக் லோட்ல எடுத்துட்டு போய் தண்ணியை வந்து 2,000 ரூபாய், 3,000 ரூபாய், 4,000 ரூபாய், 5,000 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்களோ அதே மாதிரி நிலை 6 மாதம் சிறப்புஞ்சியிலும் இருக்கிறது. அது காரணம் வந்து என்ன கேட்டா இதுல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா மழை அதிகமா பெஞ்சா கூட வறட்சி வருங்க, தண்ணி பிரச்சனை வருங்க, இதை தடுக்க முடியாது. அப்ப அதுக்கு ஒரே வழி வந்து என்ன கேட்டா இப்ப அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு சிறப்புஞ்சியில இருக்கிறவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்றாங்க. இப்ப காரணம் வந்து என்ன கேட்டா அவங்க கூரை நீர் அறுவடை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். தெரியுது அவங்களுக்கு இனிமே வேற வழி கிடையாது, இதுதான் ஒரே வழி. எவ்வளவு மழை பெய்தாலும் அங்க வந்து கூரை நீரை அறுவடை செய்யவில்லை என்றால் இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியாது அப்படின்றத அந்த மக்கள் உணர்ந்து விட்டார்கள் எங்க சிறப்புஞ்சியிலேயே. அப்ப யோசனை பண்ணி பாருங்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு. இன்னொரு உதாரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல். இப்ப நான் சொன்ன கர்நாடகாவில் கிடைக்கக்கூடிய மழை வந்து 1153 மில்லிமீட்டர், இந்தியாவில் கிடைக்கக்கூடிய மழை வந்து 1250 மில்லிமீட்டர், தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடியது 998 மில்லிமீட்டர். ஆனா இஸ்ரேல்ல கிடைக்கக்கூடிய மழை வந்து கிட்டத்தட்ட 850 300 மில்லிமீட்டர். இந்த 300 மில்லிமீட்டர் மழை பெறக்கூடிய இஸ்ரேலை நம்ம வந்து என்ன சொல்றோம் வாட்டர் ஜெயிண்ட் சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா தண்ணீரை அவர்கள் சரியாக பயன்படுத்துகிறார்கள், சிக்கனமாக பயன்படுத்துகிறார்கள், நீர் மேலாண்மையை சரியாக செய்கிறார்கள். இரண்டாவது இன்னொன்னு என்னன்னா
தண்ணீரை எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும் எல்லா வழியிலும் அவங்க செய்யறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிரே வாட்டர் என்று சொல்லக்கூடிய பாத்ரூம்ல இருந்து வரக்கூடிய தண்ணிய, அந்த மாதிரி வரக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி வந்து என்ன பண்றாங்க, விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறார்கள். கடல்ல இருந்து வரக்கூடிய தண்ணீரை எடுத்து டீசலனைசேஷன் மூலமாக கிட்டத்தட்ட குடிக்கிறதுக்கு 55% தண்ணீர் வந்து அதுல இருந்து அவங்களுக்கு கிடைக்குது. இன்னொன்னு வந்து என்னன்னா, சொட்டு நீர் பாசனத்துக்கு கிட்டத்தட்ட 98% 99% வந்து அவங்க சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்துகிறாங்க. அப்ப அதனால அங்க டே 0 வரல. அதனால இந்த மழை பெறக்கூடியதை பொறுத்து இல்லை. ஆனா இப்ப வந்து கர்நாடகாவில் வந்து சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 வருஷம் மழை கிடையாது, 2 வருஷம் நிறைய மழை பெஞ்சது, ஆனா 2023 சுத்தமா வந்து மழை சரியா பெய்யல, அதனாலதான் அந்த வறட்சி அப்படின்றாங்க. மழை பெய்வதற்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் சிறப்புஞ்சி. மழை குறைவாக இருந்தாலும் அந்த மேலாண்மையை சரியா செஞ்சா வறட்சி வராது, பிரச்சனை வராது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இஸ்ரேல். இன்னொரு விஷயம் பிரேசில். இன்றைக்கு வந்து அரசும் தொண்டு நிறுவனங்களும் அங்க இருக்கக்கூடிய சமூக நிறுவனங்கள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணாங்க. அது என்ன, பிரேசில்ல நார்த் ஒரு பகுதி. இப்ப இந்த செய்தியை சொல்றதுக்கு முன்னாடி நான் வந்து நபார்டு வங்கிக்கு நன்றி சொல்ல வேண்டும். நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், என்னுடைய மென்டாஸ் அப்படின்னு சொல்லும் போது நான் குறிப்பாக நான் சொல்லுவது வந்து என்ன கேட்டா, முதல்ல தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை சொல்லுவேன், அதற்கு அடுத்தபடியாக வேளாண்மை துறை, 3வது ஆல் இந்தியா ரேடியோ, 4வது வந்து நபார்டு. இது நிறைய விஷயங்கள்ல இப்ப நான் பேசுற விஷயங்கள்லாம் நிறைய கத்துக்கிட்டது அதன் மூலமாகத்தான். கிட்டத்தட்ட ஒரு 12 கிட்டத்தட்ட 2 வாரங்கள் வந்து நாங்க எல்லாரும் இதுக்கு போயிருந்தோம், பிரேசில் போயிருந்தோம். நார்த் ஈஸ்ட் பிரேசில் என்பது வடகிழக்கு பிரேசில் வந்து என்ன கேட்டா, அது வந்து மற்ற இடம் மாதிரி கிடையாது. அந்த நார்த் ஈஸ்ட் பிரேசில்ல வந்து கிட்டத்தட்ட 9 மாநிலங்கள் இருக்கு. அதுல 2 மாநிலங்களுக்கு நாங்க போயிருந்தோம். ஒண்ணு பாகியான்னு பேரு, இன்னொரு இடம் பெர்னாம்புகோ என்று பெயர். இந்த 2 மாநிலங்கள்ல தான் 10 லட்சம் வீடுகள்ல இந்த கூரை நீர் அறுவடையை அவர்கள் அங்கு செய்து முடித்திருந்தார்கள். அதை பார்க்கறதுக்காக தான் நாங்க போயிருக்கோம். யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, ஆனால் கூட அந்த பகுதியிலே வந்து வேற வழி கிடையாது. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இதைதான் கொடுக்க முடியும், வேற வழி கிடையாது. காரணம், இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து என்ன கேட்டா, அந்த வடகிழக்கு பகுதியில கிடைக்கக்கூடிய மழை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சல். அந்த வடகிழக்கு பிரேசில்ல வந்து அந்த இடத்துக்கு பேரு காட்டிங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. கானா CWA, கா என்றால் அங்க வந்து ஃபாரஸ்ட் என்று பெயர் அல்லது டெசர்ட் என்று பெயர், டிங்கான்னா ஒயிட்னு பேர். அப்ப அந்த இடத்த வந்து ஒயிட் டெசர்ட் என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு வந்து கடுமையான, எவ்வளவு மழை பெய்யும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல இந்த ஜனங்களுக்கு தண்ணி வசதி செய்து குடிக்கிறதுக்கான தண்ணி வேணும்னா இதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணாங்க. அவங்க ஏதோ இப்ப நான் சொல்ற மாதிரி திடீர்னு ஒரு முடிவு பண்ணல, இதைதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க பெர்னாம்புகோவுல எம்ப்ரப்பா என்று ஒரு ஆராய்ச்சி நிலையம், அது பிரேசிலுக்கான செமி ஏரிட் ரீஜன், அதாவது இந்த மாதிரி வறட்சியான பகுதியில செய்யக்கூடிய பயிர்களை பற்றிய ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு இடம் எம்ப்ரப்பா. அந்த எம்ப்ரப்பாவில வந்து கிட்டத்தட்ட 3 to 4 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்தாங்க. என்ன ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னா, எவ்வளவு மழை வந்து பெய்யுது, வடகிழக்கு பிரேசில்ல இருந்து எவ்வளவு மழை பெய்யுது, அதுல எவ்வளவு மழையை வந்து கூரை நீர் அறுவடை செய்ய முடியும், அந்த கூரை நீரை அறுவடை செய்து அதை சேமிப்பதற்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு தொட்டி வேண்டும் அதற்கு, இதையெல்லாம் பண்ணாங்க. 2வது, எவ்வளவு நாட்களுக்கு மழை கிடைக்குது, எவ்வளவு நாள் மழை இல்லை, இவ்வளவு விஷயங்களையும் அங்க கணக்கு பண்ணி அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட ஒரு 16,000 லிட்டர் தொட்டி வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். இன்னொன்னு வந்து என்ன கேட்டா, அதை வந்து ஒரு அரசு திட்டமாக அவர்கள் அங்கு செய்தார்கள். கிட்டத்தட்ட 3000 நிறுவனங்கள், அந்த நிறுவனங்கள் இது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து NGOs மாதிரி, அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த திட்டத்தை அவர்கள் தீட்டினார்கள். முத அவங்க தான் பேசினாங்க, அரசு பேசல. இந்த மாதிரி இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது
அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இதை விட்டா வேற வழி கிடையாது. எல்லாமே ரொம்பவும் அடித்தட்டுல வசிக்கக்கூடிய மக்கள். அதனால் அவர்களுக்கு எல்லாம் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதுக்கு பிறகு அவர்கள் அரசாங்கத்துக்கு போறாங்க. அப்புறம் அரசாங்கமும் இந்த தொண்டு நிறுவனங்கள் எல்லாமே சேர்ந்து அந்த பகுதியில 1 மில்லியன் ஹவுசஸ், அதாவது ஒரு 10 லட்சம் வீடுகள்ல இதை செய்யறது அப்படின்றது முடிவு பண்றாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அங்க போய் பார்க்கும்போது. இந்த ஆராய்ச்சி நிறுவனத்துக்கும் நாங்க போயிருந்தோம். எம்பரப்பா என்று சொல்லக்கூடிய ஆராய்ச்சி நிலையத்துல ஒரு திட்டம் என்று வரும் பொழுது அந்த திட்டத்துக்காக எவ்வளவு அவங்க அதை யோசனை பண்ண, எவ்வளவு ஆராய்ச்சி செய்கிறார்கள், எவ்வளவு விஷயத்தை திட்டமிடுகிறார்கள், எவ்வளவு அதுல சம்பந்தப்பட்டவர்களுக்கு பயிற்சி தருகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மிரட்சியா இருந்தது. அரசாங்கத்துல ஒரு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றால் PRA அப்படின்னு சொல்லுவாங்க, பார்ட்டிசிபேட்டரி ரூரல் அப்ரைசல் அப்படின்னு. அந்த பார்ட்னர்ஸ் எல்லாருமே அதுல பார்ட்டிசிபேஷன் இருக்கும். மக்களுடைய பங்கேற்பு இல்லைன்னா அது சரியா நடக்காது. அப்ப ஒரே ஆச்சரியமா இருந்தது. ஒரு தொட்டி கட்டுறது என்னங்க பெரிய விஷயமா? அந்த தண்ணீரை சேமிப்பதற்கான தொட்டி கட்டுவதற்காக 7500 குளத்துக்காரங்க, மேசன்ரீஸ், அவங்களை செலக்ட் பண்ணி ட்ரெயின்டு ஆல் தி பீப்புள், அவங்களுக்கு எல்லாருக்கும் பயிற்சி இருக்கிறார். அதே மாதிரி யார் யாரையும் எந்தெந்த வேலையை செய்யணும்னு முடிவு செஞ்சிருக்காங்க. அதுல பெனிஃபிஷியரிஸ் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பணம் கொடுக்க வேணாம். ஆனா அவங்க என்ன செய்யணும்னா, அந்த தொட்டி பாத்தீங்கன்னா 2/3 பாகம் தரைக்குள்ள இருக்கும், 1 பாகம் வெளியில இருக்கும். அப்ப அதற்கான குழியை எடுத்து கொடுக்கக்கூடிய வேலை அந்த பெனிஃபிஷியரி யாரை செலக்ட் பண்றாங்களோ அவங்க அதை செய்து தர வேண்டும். 2வது என்னன்னா, அவர்களுக்கு இங்கிருந்து போய் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள், இந்த பயிற்சி கொடுத்து இந்த குளத்துக்காரங்க மற்றவங்க எல்லாம் அனுப்புறாங்க இல்லையா, அவங்களுக்கு தங்கறதுக்கு வேண்டிய வசதியை அவர்கள் செய்து தர வேண்டும். இந்த மாதிரி சில திட்டங்கள்லாம் போட்டு அதை அருமையாக செய்து முடிப்பாங்க. இன்னைக்கு உலகத்துல இந்த மாதிரி கூரை நீர் அறுவடை செய்வதற்கான மிகப்பெரிய திட்டம் என்று சொன்னால் இந்த திட்டம் தான். அற்புதமாக அந்த பணி வேலை செஞ்சுட்டு இருக்கு. அந்த கிராமங்கள்ல நாங்களே போய் பார்த்தோம் அந்த திட்டம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது. ஆச்சரியமா இருக்கு. நம்ம நினைப்போம் என்னத்தை பெருசா அந்த கூரையில தண்ணியை அறுவடை பண்ணி இதை பயன்படுத்த பண்றாங்க, குடிக்கிறதுக்கு இது பத்துமா அப்படின்ற மாதிரி. ஆனா அங்க போய் பார்க்கும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னொரு சந்தேகமும் எனக்கு இருந்து, தண்ணியை குடிக்கலாமா, நல்லா இருக்குமா, ஒரு தடவை அறுவடை பண்ணி எவ்வளவு நாள் கழிச்சு தண்ணியை குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த ஒரு வீட்டுல போயிட்டு கேட்கும் போது நான் போய் கேட்டேன், நான் இந்த தண்ணியை நீங்க அறுவடை பண்ணி வச்சு 1 வருஷம் கழிச்சு கூட குடிப்பீங்க போல தெரியுது, எவ்வளவு நாளைக்கு இந்த தண்ணியை வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்ட சமயத்துல, அதுக்கு முன்னதாக எங்களுக்கு அதுல கொஞ்சம் தண்ணி கொடுத்துருந்தாங்க குடிக்கிறது. அந்த தண்ணியை நான் குடிச்சிருந்தேன். அப்ப அவர்கள் கேட்டார்கள், நீங்க குடிச்சீங்களா அந்த தண்ணி எப்படி இருக்கு? நான் சொன்னேன், நல்லா இருக்கு, போன வருஷம் அறுவடை செய்த தண்ணி. அப்ப நான் கேட்டேன், இப்ப இந்த தண்ணீரை சுத்தமாக அறுவடை செய்ய முடியுமா அப்படின்னு. நாங்க அப்படிதான் செய்யறோம். இந்த தண்ணியை கூரையில அறுவடை பண்றதுக்கு முன்னாடி அந்த கூரையை சுத்தமாக வைத்துக் கொள்வோம். அறுவடை பண்ண பிற்பாடு அந்த தண்ணியை எடுத்து பயன்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், குளோரினேஷன் பண்ணுவோம். ப்ளீச்சிங் பவுடரை 1000 லிட்டர் தண்ணீருக்கு 4 கிராம் ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சேர்த்து அந்த தண்ணீரை ஒரு 1/2 மணி நேரம் வச்சிருந்தா அடியில செட்டில் ஆயிடும். அந்த தண்ணியை வடிகட்டி, தேவைப்படுதுன்னா வடிகட்டி அப்படியே குடிக்கலாம், சமைக்கலாம், இல்லைன்னா அதை கொதிக்க வச்சும் அதை பயன்படுத்தலாம் என்று சொன்னார்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு பக்கத்துல சின்ன ஒரு தோட்டம் வச்சிருக்காங்க. ரொம்ப கடுமையான வறட்சி, பாலைவனம் தான். அந்த ஒயிட் டெசர்ட் என்று சொல்லக்கூடியது ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்துல அந்த வீடுகள்லாம் அங்கங்க இறஞ்சி கிடக்கும். ஒரு வீடு இங்க இருக்குன்னா 1 கிலோமீட்டர் போகணும், அடுத்த வீடு இருக்கு. யோசனை பண்ணி பாருங்க. எந்த ஒரு திட்டத்தினாலும் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க முடியாது. குடிநீர் எப்படி முடியும்? ஒரு வீடுன்னா நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி ஒரு 100 வீடு அல்ல 150 வீடு இல்ல 200 வீடு ஒரே இடத்துல இருந்ததுன்னா அந்த பைப்ல கொண்டு போய் அந்த தண்ணியை கொடுக்கலாம். பஞ்சாயத்து மூலமா கொடுக்கலாம், நகராட்சி மூலமா கொடுக்கலாம், கார்பரேஷன் மூலமா கொடுக்கலாம். 1 கிலோமீட்டருக்கு ஒரு வீடு இருந்ததுன்னா அதை எப்படி கொடுப்பீங்க? அந்த மாதிரியான ஒரு இடத்துல அவர்கள் இதுதான் ஒரே சொல்யூஷன் சொல்லி அவர்கள் என்ன பண்ணாங்க, அதை கொடுத்துருக்காங்க. அதனால அது ஒண்ணு. 2வது இன்னொன்னு, நான் அதிகமான நேரம் அதுல எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்ப இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுல அட்டகாமா அப்படின்னு ஒரு இடம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த அட்டகாமா எங்க இருக்கு அப்படின்னா, இதுவும் தென் அமெரிக்காவில தான் இருக்கு. தென் அமெரிக்காவில இருக்கக்கூடிய சைல்ட்னு ஒரு நாடு கேள்விப்பட்டிருக்கீங்க.
இந்த அட்டகாமா பாலைவனம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலே மிகவும் வறட்சியான பாலைவனம் எது என்றால் இதுதான். நம்ம சிறப்புஞ்சியை சொன்னோம், மான்சிராம் சொன்னோம், உலகத்துல அதிகமா மழை பெய்யக்கூடிய இடம். அதே மாதிரி உலகத்திலே மிக குறைவாக மழை பெய்யக்கூடிய இடம் எதுன்னா இந்த அட்டகாமா டெசர்ட், அட்டகாமா பாலைவனம். இந்த பாலைவனத்தை பற்றி சொல்லும்போது உண்மையிலே ஆச்சரியமான ஒரு செய்தி வந்து என்னன்னா, 17 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அவர்கள் வந்து ஃபாக் என்று சொல்லக்கூடிய மூடு பனியை அறுவடை செய்கிறார்கள். யோசனை மழையே பெய்யறது கிடையாது. அங்கே கிடைக்கக்கூடிய மழை ஆண்டு சராசரி மழை 1 மில்லிமீட்டர்ல இருந்து 10 மில்லிமீட்டர், சில இடங்கள்ல பெய்யவே பெய்யாது. இன்னொரு ஆச்சரியமான செய்தி சொல்றேன் பாருங்க. அட்டகாமா பாலைவனத்துல ஒரு நகரம் இருக்கு. அந்த நகரத்துக்கு பேரு கலாமா என்று பெயர். அந்த கலாமா என்ற நகரத்துல 1571 அதுல இருந்து 1970 வரைக்கும், 71 வரைக்கும், 72 வரைக்கும் 400 ஆண்டுகளுக்கு ஒரே ஒரு மில்லிமீட்டர் மழை கூட பெய்யல. யோசனை பண்ணி பாருங்க. உலகத்துல வேற எங்கேயும் இந்த மாதிரி ஒரு நடைமுறை இருந்துட்டாங்க. அந்த பகுதிகளில் இந்த நீரை வந்து என்ன பண்றாங்க, ஃபாக் என்று சொல்லக்கூடிய மூடு பனியை அறுவடை செய்கிறார்கள். அந்த மூடு பனியை அறுவடை செய்து அதுல இருந்து அந்த கிடைக்கக்கூடிய தண்ணீரை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆச்சரியமா இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த நம்முடைய செல்போன்ல வந்து என்ன யூஸ் பண்றோம்னா, செல்போன்ல பயன்படுத்தக்கூடிய பேட்டரி அது வந்து லித்தியத்துல செய்த பேட்டரி. அந்த அதே மாதிரி நம்முடைய லேப்டாப்ல பயன்படுத்தக்கூடிய பேட்டரியும் லித்தியம் தான். இப்ப வரக்கூடிய கார்கள், எலக்ட்ரிசிட்டியில ஓடக்கூடிய கார்கள் வந்து லித்தியம் பேட்டரியில தான் ஓடுது. ஆச்சரியமா இருக்குது. செல்போன்ல பயன்படுத்தக்கூடிய லித்தியம் பேட்டரியோடைய எடை வந்து 3 கிராம். லேப்டாப்ல பயன்படுத்தக்கூடிய லித்தியம் பேட்டரியோடைய எடை 70 கிராம். கார்ல பயன்படுத்தக்கூடியது 20 கிலோ. உலகத்துல அதிகமான லித்தியத்தை எடுக்கக்கூடிய சுரங்கங்கள் எங்க இருக்குன்னா இந்த அட்டகாமா பாலைவனத்தில் தான். இன்னொரு செய்தி வந்து என்னன்னா, இங்க சோடியம் நைட்ரேட் என்று சொல்லக்கூடிய உப்பு உலகத்திலேயே அதிகமாக இருக்கக்கூடிய இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த அட்டகாமா. அதனால அவங்க இன்னொரு செய்தி, ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இந்த சுரங்கங்கள் இருக்கக்கூடிய பகுதியில இந்த ஃபாக் என்று சொல்லக்கூடிய இந்த மூடு பனியை அறுவடை செய்தால் அதுல வந்து நைட்ரேட் மாதிரி வேறு இதுல சில உப்புகள்லாம் இருக்கும். அதனால அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாதாம். இந்த ஃபாக்ல இருந்து நம்மால வந்து இந்த தண்ணியை அறுவடை பண்ணி வீட்டுக்கே பயன்படுத்த முடியல, பயன்படுத்தல அப்படின்ட்டு நம்ம இருக்கோம். ஆனா அவர்கள் வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஃபாக்ல வந்து கிடைக்கக்கூடிய தண்ணீரை அறுவடை செய்து வந்து என்ன பண்றாங்க, அவர்கள் குடிக்க பயன்படுத்துகிறார்கள், சமைக்க பயன்படுத்துகிறார்கள், தோட்டத்துக்கு பயன்படுத்துறாங்க. தே ஹேவ் ஃபாரஸ்ட், காடுகள் இருக்கான், அந்த காடுகளுக்கு அவர்கள் அந்த தண்ணீரை வந்து பயன்படுத்துகிறார்கள். மரங்களுக்கு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஃபாரஸ்ட்ல வந்து என்ன பண்றாங்க, அங்கேயும் இந்த மாதிரி அந்த மூடு பனியை அறுவடை செய்வதற்கான ஏற்பாடுகளை அங்க செஞ்சு வச்சிருக்காங்க. அதுல இருந்து அறுவடை பண்ண உடனே அந்த தண்ணியை வந்து என்ன பண்றாங்க, ஒரு தொட்டியில கலெக்ட் பண்ண சேகரிக்கிறார்கள். தொட்டியில இருந்து அங்க ட்ரிப் இரிகேஷன் போட்டு அங்க சொட்டு நீர் பாசனம் மூலமாக அந்த தண்ணீரை வந்து கொடுக்குறாங்க. ஆச்சரியமா இருக்கு. அட்டகாமா வந்து உலகத்திலேயே வந்து மிகவும் வறட்சியான பகுதி, மழை குறைவாக பெறக்கூடிய ஒரு பகுதியில வந்து இதை சரியாக பயன்படுத்துகிறார்கள். ஏன் நம்ம பயன்படுத்த முடியாது? அதுதான் கேள்வி. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வு இதுதான், வேற வழியே கிடையாது. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நமக்கு மீண்டும் மீண்டும் மழை சொல்லக்கூடிய செய்தி இதுதான். மழைக்கு வந்து பேச தெரியாது, பெய்யத்தான் தெரியும். ஆனா நம்ம தான் அதை அறுவடை செய்ய வேண்டும். மழை அறுவடை ஒண்ணுதாங்க இதுக்கு தீர்வு, வேற எதுவுமே தீர்வு கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மழை அத்தனையும் வந்தாதான் நீங்க வந்து ஏரியில குளிக்க முடியும், குளத்துல கலெக்ட் பண்ண முடியும், டேம்ல கலெக்ட் பண்ண முடியும், ஆறுகள்ல வரும். அதுக்கு பிறகுதான் அந்த தண்ணி வந்து கீழே நிலத்துக்கு அடியில தண்ணீராக சேகரம் ஆக முடியும். அதுக்கு பிறகு நீங்க போர்வெல்ல எடுக்க முடியும், எடுத்து கொண்டு வந்து ட்ரக்ல கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு வீட்லயும் வந்து கதவு தட்டுதுங்க, நீர் மழை வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கூரையில வந்து விழுது, இங்க வந்து விழறான் பிடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லுது. நம்ம அதை விட்டுட்டு வந்து அப்படின்னா வெளியில போய் அலைஞ்சிட்டு இருக்கோம். இன்னொன்னு என்னன்னா, இந்த கூரை நீரை அறுவடை செய்வதற்கு நிறைய செலவாகும், லட்சக்கணக்கில் நிறைய பேர் தெரிஞ்சுட்டு இருக்காங்க. தேவையே கிடையாதுங்க, ஒரு 3000 ரூபாய் இருந்தா போதுங்க, ஒண்ணுமே தேவை கிடையாது. இந்த கூரை நீரை அறுவடை செய்யறதுக்கு கூரை ஏற்கனவே இருக்கு நம்மகிட்ட.
அந்த கூரையிலிருந்து மழை காலத்திலே கிடைக்கக்கூடிய தண்ணீரை வந்து ஒரு டியூப் மூலமா, ஒரு குழாய் மூலமாக கீழே கொண்டு வரணும். அது எவ்வளவு உயரம் இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து ஒரு 12 மீட்டர். ஒரு 12 மீட்டர், 10ல இருந்து 12 மீட்டர் ஒரு குழாயை, பாலியத்தின் ஒரு குழாயை, பிவிசி பைப் நீங்க வாங்கினீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபாய். அதற்கு அடுத்தபடியாக ஒரு ஃபில்டர், அந்த தண்ணீரை வடிகட்டுவதற்கான ஒரு ஃபில்டர், அது ஏற்கனவே ரெடிமேடா இப்ப விக்குது. அந்த ஃபில்டருடைய விலையும் பாத்தீங்கன்னா 1200ல இருந்து 1300 ரூபாய், இந்த மாதிரி 1500 ரூபாய் வரைக்கும் இருக்கு. பல குவாலிட்டி இருக்கு. இத ரெண்டையும் வாங்கினா போதுங்க. கூரையில அந்த குழாயை வந்து பொருத்தலாம், கீழே வடிகட்டியை பொருத்தலாம், தண்ணியை எதுல வேணாலும் சேகரிச்சுக்கலாம். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எந்த பாத்திரத்துல வேணாலும் சேகரிச்சுக்கலாம். நமக்கு தேவைப்பட்ட பெரிய டேங்க் எல்லாம் விக்குது. இப்போ பிவிசி டேங்குகள் விக்குது. நம்ம வசதிக்கு ஏற்ப அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், வாங்கி கொள்ளலாம். ஆகையினால இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வு வந்து என்னன்னு கேட்டா இந்த குறை நீர் அறுவடை மட்டும்தான். அதனால எல்லாருமே என்னுடைய ரெக்வஸ்ட், வேண்டுகோள் வந்து என்ன கேட்டா, நம்முடைய நண்பர்கள் எல்லாத்தையும் வேளாண்மை கல்லூரியில் அல்லது வேளாண்மை அலுவலர்களாக இருந்தவர்கள், பெரிய பெரிய உயர் பதவியில் இருந்தவர்கள்லாம் நீங்க எல்லாம் இதை கேட்டுட்டு இருக்கீங்க. அது இல்லாம வந்து நிறைய வந்து சமூக வலைத்தளங்கள்ல இருந்து நிறைய பேர் இதை கேட்டுட்டு இருக்காங்க. பல இடங்கள்ல இருந்து கேட்டிருக்காங்க. விவசாயிகள் கேட்டுட்டு இருக்காங்க, விவசாயிகள் அல்லாதவர்கள் கேட்டுட்டு இருக்காங்க, அரசு துறையில பல்வேறு அரசு துறையில வேலை பார்ப்பவர்கள் இங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய நிறைய சமூக ஆர்வலர்கள் இதை கேட்டுட்டு இருக்கீங்க. என்னுடைய ரெக்வஸ்ட் வந்து என்ன கேட்டா, தயவு செய்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் இருந்ததுன்னா பெங்களூர்ல, கர்நாடகாவில இந்த செய்தியை சொல்லுங்கள். 3000 ரூபாய் செலவு பண்ணா போதுங்க. இப்ப அடுத்த இந்த மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் 84% மழை வந்து வரும். கண்டிப்பா இந்த மழையை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மழை உங்கள் வீட்டுடைய கதவை வந்து தட்டுகிறது. ஆகையினால இதை வந்து நம்ம கூட செய்யலாம். இப்ப என்னுடைய தோட்டத்துல அப்படின்னா நீங்க எவ்வளவு செய்யறீங்க அப்படின்னு கேட்டா, நான் இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல நான் வந்து நம்ம 30,000 லிட்டர் தண்ணீரை நான் அறுவடை செய்கிறேன். அதுக்கான என்னுடைய தோட்டம் இங்க பக்கத்திலேயே இருக்கும். அது ஒரு ஏக்கரும் ஒரு 41 சென்ட். அதுல நான் அறுவடை செய்யக்கூடிய தண்ணீருடைய அளவு வந்து என்ன கேட்டா 40,000 லிட்டர் தண்ணீர். இவ்வளவு தண்ணீரையும் நான் வந்து என்னுடைய மரங்களுக்கும் என்னுடைய செடி கொடிகளுக்கும் நான் கொடுக்குறேன். ஆகையினால இது வந்து ரொம்பவும் வந்து என்ன கேட்டா இட் இஸ் மோர் எக்கனாமிக். ரொம்ப சுலபமாக செய்யலாம். இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இதை விட்டா நமக்கு வேற வழியே கிடையாது என்பதை சொல்லி நான் என்னுடைய உரையை வந்து ஜோ அவர்களுக்கு நன்றி சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். இப்ப நீங்க நண்பர்கள் வந்து ஏதாவது கருத்து சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்றேன். நன்றி சார், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை மழைக்கு பேச தெரியாது, பெய்யத்தான் தெரியும், குடிநீர் பற்றாக்குறைக்கு நிரந்தர தீர்வு என்பது தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். வழங்கியவர் திரு டி ஞானசூரிய பகவான், நிறுவனர் மற்றும் தலைவர், பூமி இயக்கம். இவர் ஒரு சிறந்த நிலநீர் பாதுகாப்பு நிபுணராகவும் செயல்பட்டு வருகிறார். இந்த நிகழ்ச்சியை வழங்கியமைக்கு பாம் கிராஜுவேட்ஸ் போரம் சார்பில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சார் இன்னைக்கு பேசின பாயிண்ட் எல்லாம் ரொம்ப மிக முக்கியமான பாயிண்ட். மழைநீர் பேசாது, நாம தான் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி. உண்மையில வந்து மழை நீரை வந்து நாம தான் பயன்படுத்திக்கணும். அதை வந்து நாம தான் மிஸ் பண்றோம். அதே மாதிரி மழை நீரை பயன்படுத்துறதுக்கு, அதாவது வருஷம் தண்ணி பஞ்சம் அதெல்லாம் வருது, அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற இந்த கண்ட்ரோல் மெஷர்ஸ் வந்து அவங்க செய்யறதே இல்லை. ஸோ அது திட்டமிடல், லேக் ஆஃப் பிளானிங் இருக்குது. ஸோ அதை வந்து என்ன செய்யணும், அந்த அந்த நீர் பஞ்சத்தை போக்கக்கூடிய மெஷர்ஸ் மீன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து மக்கள்கிட்ட அதுக்கு ஸ்ட்ரிக்டா தான் சொல்லணும். ஸோ அதனால வந்து நாம வந்து இதை வந்து சில சட்டங்கள் மூலமா தான் அதை வந்து ஒரு பழக்கத்தை கொண்டு வர முடியும். ஒவ்வொரு நீர்த்துளியும் உயிர்த்துளியும் நாம வந்து உடற்கள் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதை வந்து நாம வந்து அந்த நீரை வந்து பாதுகாக்கணுங்கிற இந்த பொறுப்பு அனைவருக்கும் உணர்த்தணும்னா சட்டத்தின் மூலியமாகத்தான் அதை வந்து உணர்த்த முடியும். நீர் வீணாவது விவசாயத்தில் இதை விட இன்னும் பன்மடங்கு நீர் வீணாகிறது. அதை தடுக்க வேண்டும். இந்த காலையில் கூட ஒரு பத்திரிகையில் படித்தேன்.
சுகர் கேன் தான் அதிக நீரை எடுத்துக்கொள்கிறது இரிகேஷன். ஆனா இன்னைக்கே சுகர் கேன் ஃபிளட் இரிகேஷன் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு என்ன ட்ரிப் இரிகேஷன் இன்னும் போடவே இல்லை. சில பேர் போட்டிருக்காங்க இல்லைன்னு. ஸோ இப்படி குறைபாடுகள் நிறைய இருக்கிறது. நீரை பாதுகாக்க சேமிக்க வழிமுறைகள் இருந்தும் தெரிந்தும் அதை பின்பற்றாமல், சொல்லப்போனா கடுமையா சொல்ற பொறுப்பற்று அனைவருமே பதவியில் இருப்போரும் விவரம் அறிய விவசாயியும் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நிலை மாற வேண்டும். அந்த நிலை மாறுவதற்கு என்னென்ன சட்டங்கள் தீட்ட வேண்டுமோ அதை தீட்டி அதை செயல்படுத்தினால் நிச்சயம் இதை செய்ய முடியலாம். உதாரணத்துக்கு இஸ்ரேல் எடுத்துக்கொண்டால் நீரே இல்லை. அந்த நீரே இல்லாத பாலைவனம் போன்ற பகுதியில் இன்று அவன் விவசாயத்திலும் சரி, குடிநீரிலும் சரி, மற்ற விவசாயத்திலும் சரி, அவன் தனது நாட்டை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றான். சோ அதை பார்த்தாவது நமது மக்கள், அதிகாரிகள் இதை பின்பற்றி இந்த நீர் பஞ்சத்தை போக்க வேண்டும், குடிநீர் பஞ்சத்தை போக்க வேண்டும். வேளாண்மையிலே நீர் வீணாவதை தடுத்து இன்னும் பல ஏக்கர்களிலே அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆவல். எனது சிற்றுரை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கந்தசாமி சார், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி, கருத்துக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக சென்னையிலிருந்து திரு ஹியூபர்ட் பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு. ஹியூபர்ட் சார் ப்ளீஸ். வணக்கம், நன்றி திரு ஜோ சார். பகவான் சார், நம்ம திரும்ப சந்திக்கிறோம். மழை பேசவில்லை, பகவான் பேசுகிறார். எனிவே சார், அதாவது நான் கொஞ்சம் அர்பன் லெவல்ல இருந்து வரேன் சார். அர்பன் லெவல் தான் இந்த தண்ணீர் தட்டுப்பாடு அடிக்கடி ஃபேஸ் பண்ணக்கூடியது. ஒண்ணும் இல்லை, பெங்களூர் எடுத்துங்க, அவ்வளோ மழைகள் அவ்வளோ இருந்தாலும் தண்ணீருக்கு அங்க பெரிய தட்டுப்பாடு. ஈவன் இங்க தமிழ்நாடு சில சிட்டிஸ் அந்த தட்டுப்பாடு ஃபேஸ் பண்ணுன்றாங்க சார். இது மழை நமக்கு இயற்கை நிறைய கொடுக்குது, ஆனா நம்ம எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றோம். தட் இஸ் வெரி ஷுவர். நான் என்னுடைய ஆப்சர்வேஷன் என்னன்னா, முந்தினா வெல்ஸ், கிணறுகள், கேணி அதெல்லாம் இருந்தது. இது தன்னால இயற்கையாவே அதை அப்சர்வ் பண்ணக்கூடியது. ஆனா அது எல்லாத்தையும் இப்ப மூடிட்டு என்ன செய்யறாங்கன்னா, போர்வெல் இஸ் வெரி டேஞ்சர். வேற வழி இல்லாம போடலாம். ஆனா என்னன்னா, நம்ம சொல்ற மாதிரி, நீங்க சொல்ற மாதிரி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அந்த அந்த வெல்ல பண்ணா அது தன்னால திரும்ப ரீஜெனரேட் ஆகும். எஸ், இது நான் நம்புறது. உங்க வியூன்னு சொல்லலாம் சார். நீங்க இதுதான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன் சார். அதே மாதிரி இப்போ ரூரல் லெவல்ல போனா, எஸ், அங்க என்னன்னா வேஸ்டேஜ், அதாவது அவங்க ட்ரெடிஷ்னல் மெத்தட் இஸ் குட்னு நினைச்சிட்டு நிறைய வேஸ்டேஜ் நடக்குது. கொஞ்சம் அவங்களே அவர் நம்ம கந்தசாமி சொன்ன மாதிரி அவங்களே கொஞ்சம் ஊக்கப்படுத்தி, எப்பா இதெல்லாம் செய்யாதப்பா, இது உங்களுக்கு நல்ல அப்படி இது பண்ணா நிச்சயமா வி கேன் கரெக்ட். இட் பி கரெக்டிவ் மெஷர் நினைக்கிறேன் சார். உங்களுடைய வியூஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ திரு ஹியூபர்ட், உங்களுடைய கருத்துக்களுக்கு தகவல்களுக்கு மிக்க நன்றி. பகவான் சார். சார், அவர் சொன்னது என்னன்னா, ரீசார்ஜிங் ஆஃப் போர்வெல் அதை பத்தி சொன்னாரு. உண்மையிலேயே என்னன்னா, நமக்கு நிறைய போர்வெல்ஸ் வளர்ந்து போச்சு. நிறைய ஓப்பன் வெல்ஸ் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிராமத்துலயும் போய் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் தி வெல்ஸ் ஓப்பன் வெல்ஸ் எல்லாம் விட தண்ணி இல்லைங்க. போர்வெல்லையும் தண்ணி இல்லாம போறதுக்கு காரணம் ரீசார்ஜுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுல சார் சொன்ன மாதிரி ரீசார்ஜ் பிட்ஸ்ன்னு சொல்லிட்டு அமைக்கலாம். என்னுடைய தோட்டத்துல நான் அமைச்சிருக்கேன். என்னுடைய தோட்டத்துல ஒரு போர் போட்டோம். இந்த போர் ஒரு வருஷத்துல காஞ்சி போச்சு, தண்ணி இல்லை. இப்ப அதுக்கு பக்கத்துல அந்த போர்வெலுக்கு பக்கத்துல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டா, 47 அடி நீளம், ஒரு 8 அடி அகலம், 8 அடி ஆழம் உள்ள ஒரு குழியை எடுத்து அதுக்குள்ள கிட்டத்தட்ட 70% கீழே அடியில பிரிக்ஸ், அதாவது செங்கல், உடைஞ்ச செங்கல்ல பரப்பினேன். அதுக்கு மேல 1.5 ஜல்லி, அதுக்கு மேல 3/4 ஜல்லி. அந்த பிட்டுல பாத்தீங்கன்னா மேல கிட்டத்தட்ட ஒரு 2 அடி பள்ளம் இருக்கும். அப்ப அந்த மாதிரி வச்சுட்டு வந்தோம்னா மழை காலத்துல வரக்கூடிய தண்ணி எல்லாத்தையும், என்னுடைய ஃபார்ம்ல வரக்கூடிய எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி அதுல விட்டோம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த போர்வெல் ஸ்டில் இட் இஸ் ஃபங்க்ஷனிங், இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது, ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுது. இத செய்யலாம். இத வறண்டு போன கிணறுகள்ல கூட இத
செய்யறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம செய்யணும்ன்றதுதான் முக்கியமான கருத்து. இன்னொன்னு கந்தசாமி சார் வந்து ரொம்ப நல்ல விஷயங்களை சொன்னாரு. ட்ரிப் இரிகேஷனை பத்தி சொன்னாரு. நம்ம என்னன்னா ட்ரிப் இரிகேஷன்ல போர்க்கால அடிப்படையில அதை கொண்டு வரணும். அப்ப அது வாட்டர் யூஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல நம்ம பயன்படுத்தக்கூடிய தண்ணி வந்து 90% விவசாயத்துக்கு பயன்படுத்தும். அதுல 8% வீடுகளுக்கு பயன்படுத்துவோம். மீதி 2% தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தும். ஆனா இந்த 90%த்துல உண்மையாவே வந்து இந்த தண்ணி முழுக்க வந்து ட்ரிப் இரிகேஷன் போட்டோம்னா அதை 40% அந்த தண்ணியை குறைக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த நம்முடைய சாகுபடி பரப்பை 2 மடங்காக அதிகரிக்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு வந்து நம்முடைய இரிகேட்டட் ஏரியா வந்து இட் இஸ் ஒன்லி 40%, 60% ரெயின்படாது. இந்த இருக்கக்கூடிய 40%ல வந்து நம்ம ஒரு 5 ஆண்டுகளோ அல்லது 10 ஆண்டுகளிலேயே திட்டமிட்டு முழுமையாக ட்ரிப் இரிகேஷன் போட்டோம்னா we can make it as 80% of the land வந்து irrigated land ஆகும். நம்முடைய கிராப்பிங் ஏரியா 2 மடங்காக அதிகரிக்கும். விவசாயத்து மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம் 2 மடங்கு அதிகரிக்கும். விவசாயம் கிடைக்கக்கூடிய லாபம் 2 மடங்காக இருக்கும். அதனால இது ஒரே ஒரு டெக்னாலஜி பண்ணா போதும். ஆனா இதை வார் புட்டிங்ல இதை பண்ணணும். 2 விஷயம் தான் அந்த சொல்லணும்னு நினைச்சேன். நன்றி சார். நன்றி சார், கருத்துக்களுக்கு நன்றி. அடுத்ததாக திரு தினகர் பாபு ராணிப்பேட்டில இருந்து பேச வந்திருக்கிறாரு. தினகர் பாபு பிளீஸ். சார் எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு. ஒண்ணு, இந்த அட்டகாமா பாலைவனத்துல மூடு பனியை எப்படி அறுவடை செய்யறாங்க? அதோடைய இன்னொரு துணை கொஸ்டின், தண்ணியே இல்லாத இடத்துல அது ஆவியா போயிட்டு பனி இல்லா வரணும்னு நினைக்கிறேன். அது எப்படி பனி இல்லாத இடத்துல மூடு பனி கிரியேட் ஆகுது? அப்புறம் 2வது கொஸ்டின் வந்து, இப்போ வீடுகள் எல்லாம் பெயிண்ட் மேல அடிக்கிறாங்க, கூலிங் பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைல்ஸ் எல்லாம் கெமிக்கல் டைல்ஸ் எல்லாம் ஒட்டுறாங்க. இது மூலயமா தண்ணி கரைஞ்சி ஏதாவது அசார்டஸ் தான் வருமா? இது பற்றி ஏதாவது பதிவு இருக்கா? அவ்வளவுதான் சார். ஃபாக்ன்றது வந்து மூடு பனின்னு சொல்றது. பனியில மூடு பனி அப்படின்னு சொன்னா என்னன்னா, சாதாரணமா நம்ம டிராவல் பண்ணுவோம், பஸ்லயோ கார்லயோ போகும்போது காலை நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வழி தெரியாது. ஒரு 10 அடி அல்ல 15 அடிக்கு மேல வழியே தெரியாது, எங்க போறதுன்னே தெரியாது. அந்த மாதிரி இருக்கு. அதுதான் மூடு பனி. சாதாரணமா லேண்ட் ஏரியாவில் லோயர் லெவல்ல, அதே மாதிரி இல்லைன்னா வாட்டர் பாடிஸ்ல மேல இருக்கும். இவங்க அட்டகாமாவில் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி 2 ஸ்டாண்ட் போட்டு அதற்கு இடையில ஊடாக வந்து என்னன்னாக்க இந்த பாலிஎத்திலினால செய்யப்பட்ட நெட்டு வலைகளை வந்து பொறுத்துக்கிறாங்க. இப்ப நம்ம எப்படி வேலி போடுறோம், இப்ப நம்ம பென்ஸ் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி அதுக்குன்னே இருக்கக்கூடிய ஃபாக் ஹார்வெஸ்டிங்ன்றதுக்கே இருக்கக்கூடியது ஃபாக் கேச்சஸ்ன்றாங்க. அதை பொறுத்துக்கிறார்கள். அந்த ஃபாக் கேச்சஸ் வந்து தரையில இருந்து ஒரு 1.5 மீட்டர் உயரத்துல இருக்கும். நீளம் வந்து எவ்வளவு வேணாலும் இருக்கும். அது வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபாக் வந்து வரும்போது அந்த விண்டு காற்றோட சேர்த்து அந்த ஃபாகை வந்து அடிச்சுட்டு வந்து அந்த நெட்டுக்குள்ள வலைக்குள்ள நுழையும் போது அந்த இடத்துல கண்டென்ஸ் ஆகுது. அந்த வலைக்கு அடியில வச்சிருக்கக்கூடிய நம்ம எப்படி வந்து கூரைகள்ல வந்து அடியில வைப்போம் இல்லையா, இந்த தண்ணியை கலெக்ட் பண்றதுக்கு, அந்த மாதிரி ஒரு இது ட்ராப் வச்சிருக்காங்க. அதுல அந்த தண்ணி வந்து கலெக்ட் ஆகுது. அந்த கலெக்ட் ஆன தண்ணியை வந்து ஒரு டேங்க்ல மறுபடியும் நம்ம எப்படி கலெக்ட் பண்ணி கொண்டு ஒரு இடத்துல கொண்டு போய் சேகரிக்கும், அதை கொண்டு போய் அந்த மாதிரி கொண்டு போய் அதை சேகரிக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளாக அதை வந்து அந்த பகுதியில செய்யறாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தியை அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க, இந்த ஃபாக் கலெக்ஷன் எந்த இடத்துல ரொம்ப நல்லா பண்ண முடியுது அப்படின்னு கேட்டா, கிட்டத்தட்ட 700ல இருந்து ஒரு 800 மீட்டர் ஹைட்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளில் வந்து மிக சிறப்பாக அவர்கள் பண்ணுகிறார்கள். அதே மாதிரி அந்த அட்டகாமா பாலைவனத்தினுடைய ஒரு பகுதி வந்து ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் கோஸ்டல் ஏரியா. அந்த கோஸ்டல் ஏரியாவில் இட் இஸ் மோர் சூட்டபிள் ஃபார் ஹார்வெஸ்டிங் தி ஃபாக் என்று சொல்கிறார்கள். இப்போ வீடு கட்டினிருக்காங்க சார், அவங்கெல்லாம் வீடு வந்து கூலிங்கா இருக்கிறதுக்காக கெமிக்கல் டைல்ஸ் எல்லாம் ஒட்டுறாங்க. இப்ப நிறைய நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய வச்சிருக்காங்க. அப்புறம் மேல பெயிண்ட் மாதிரி அடிக்கிறாங்க. இப்ப நம்ம கூரை நீர் நிறைய அறுவடை செய்யறது ஊக்குவிச்சா, இப்போ இந்த டைல்ஸ்னாலையும் இங்க போடுற பெயிண்டிங்னாலையும் ஏதாவது அசார்டஸ் வருமா, பாதிப்புகள் வருமா, அபாயங்கள் வருமா அப்படின்றதுக்காக ஏதாவது பதிவுல இருக்கா? இது நல்ல கேள்வி. ஆனா நம்ம அந்த கூரையில நம்ம அந்த கேட்ச்மெண்ட் ஏரியா என்று சொல்லக்கூடிய அந்த கூரையில வந்து பெயிண்ட் வந்து அடிக்க கூடாது.
குறிப்பாக ஜிங்க் மாதிரி லெட் சம்பந்தமான இதெல்லாம் இருந்த மாதிரியான பெயிண்ட்களை வந்து நம்ம நிச்சயமா பயன்படுத்தக்கூடாது. அது அந்த ரூஃபுடைய பேஸ் வந்து ஒண்ணு மரத்தினால இருக்கலாம், இல்ல செமெண்ட்னால இருக்கலாம். அந்த மாதிரி வேற இந்த மாதிரி பெயிண்ட் மூலமா அதை அடிச்சு அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இல்லாம இருந்தா அந்த தண்ணியில இருந்து எந்த விதமான கண்டாமினேஷன், இந்த நச்சுத்தன்மை எதுவுமே அதுல சேராம. நன்றி, நன்றி சார். அடுத்ததாக டாக்டர் இளங்கோவன் அவர்களை பேச அழைக்கிறேன். இளங்கோவன் சார், தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் கூடுதல் இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி சார், ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தண்ணினோட எல்லாம் திரளா வந்திருக்காங்க, எல்லாரையும் பாராட்டுறோம். இந்த மாதிரி நிறைய அடிக்கடி வாங்க எல்லாருமே. ஏன்னு கேட்டா ஒரு ஸ்பீக்கர் அருமையா பேசுறாரு, அவருடைய கருத்து வந்து உன்னதமான கருத்துக்கள். அவர்லாம் சீனியர் மோஸ்ட் அவர் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் வேலை பார்த்து அவருடைய அந்த நீர் விடாம பிடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு நீர்பிடி பகுதியெல்லாம் இல்ல அவர் இருக்க இடம், முதல்ல போய் பார்க்கலாம் அந்த ஏரியாவை. ஸோ எங்கெல்லாம் நீர் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் சேமிக்கிறதுக்கு வந்து நிறைய எண்ணங்கள் இருந்தாலே போதும். மனம் போலதான் நம்மளுடைய வாழ்க்கைங்கிறதுனால வீடுகள்ல இருக்கக்கூடிய அந்த இதுல வந்து சோப்பை பயன்படுத்தாமலே இயற்கையான பொருள் பயன்படுத்தும் போது குறைந்த தண்ணி தேவைப்படும். நல்ல உடம்புக்கு 4 தண்ணி சொல்லுவாங்க. ஸோ அந்த நீரை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது நிறைய பேர் 5 வாட்டி சோப்பு போடுறது, 6 சோப்பு போடுறது. ஸோ ஏகப்பட்ட நீர் தேவைப்படுறது மட்டும் இல்லாம விரயமும் ஆகுது. அப்ப சார் சொன்ன மாதிரி கிரே வாட்டருக்கு ஏகப்பட்ட பொட்டன்ஷியல் இருக்கு நம்ம ஊர்ல. இந்த குப்புசாமி நாடு ஹாஸ்பிட்டல் கூட மாடலை வச்சு கோயம்புத்தூர் பண்ணிட்டு இருக்காங்க அதை, வாட்டர் ரீசைக்கிளிங். ஸோ அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த பிரிட்டிஷ் போடுற போது இந்த வாய்க்கால் அடைக்கிறது, அந்த பக்கம் போறது சிறு திரும்ப வந்து கலம் தண்ணி தேங்கும்பாங்க. ஸோ அந்த மாதிரி அடைப்புகள் இல்லாமல் கொண்டு போற போதே வாட்டர் கன்வீனியன்ஸ் லாஸ் நிறைய இருக்கு. அந்த சார் சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு அதிகமான தண்ணி பயன்படுத்துறோம்னு வந்து உண்மையா இருந்தா கூட அதை வந்து முறையாக வாசல் நீருக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அதிக உரம் போடாம இருந்தாலே உங்களுக்கு வந்து அதிகமா தண்ணி தேவைப்படாது. ரகசியம் என்னன்னு கேட்டா 5 மூட்டையை கொட்டணும்னு கண்டிப்பா கரைக்கணும். அப்ப நீரை தம் கட்டுற மாதிரி கட்டுறதுதான் பழக்கம்னு இருக்கிற போது அந்த விரயங்கள் நிறைய நிறைய வேஸ்ட் ஆகுறது வந்து பிரச்சனை இல்லை. பல்வேறு விதமான கலைகளையும் நீர் இழப்புக்கு பயங்கரமா வாய்ப்பா இருக்கு. அதோட இன்னொரு கொடுமை என்னன்னா, பொள்ளாச்சியில் நேற்று நியூஸ் 1500 அடி போர் போட்டாருங்க. பொள்ளாச்சிங்கிறது நல்ல ஊருமாங்க, தண்ணி ஊருமா, பொள்ளாச்சி பயங்கர வளமான ஊருமாங்க, கேரக்டர் இருக்குமாங்க, அதனால பேர்ல போயிடுச்சுங்க. 1500 அடி போய் கூட தண்ணி வரல. ஸோ இந்த மாதிரி வாட்டர் டேபிள்ங்கிறது வந்து கீழே போக போக நம்ம பகுதியில் வந்து டார்க் ஏரியா, பிளாக் ஏரியா சொல்லி நம்ம கவர்மெண்ட் சொல்லி எல்லாம் பண்ணா கூட சில பேர் வந்து இல்லீகல் வாட்டர் ட்ரைனிங் அவுட் ஃப்ரம் சம் சோர்ஸ்ல வந்து நிறைய இருந்துட்டு இருக்குது. இது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். இது வந்து லீகலி வி ஹேவ் டு மேக் ஆக்ஷன். இது வந்து முக்கியமா அரசு மூலமா நம்ம செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த ஆற்று தண்ணி வரும்போது அதுல போய் பைப் போட்டு கன்வீனியன்ஸ் கொண்டு போவாங்க. நிறைய வந்து இடங்களை வந்து அதை பிடிச்சி பார்ப்பாங்க, தடுப்பாங்க. ஸோ இது பொதுமக்களுடைய மனமாற்றத்தினால அதை செய்ய முடியும், தடுக்க முடியும். அப்ப மழைநீர் அறுவடைங்கிறது வீட்டுல செய்யணும் அப்படிங்கறது வந்து சார் நல்ல பயன் சொன்னாங்க. மேல் பகுதியை நம்ம சுத்தமா வைக்கணும். யாருமே மாடிக்கு போக மாட்டாங்க. இடத்துல அரசாங்க பில்டிங்லாம் போனா மேல போனாக்க 10 வருஷம் கழிச்சு போவாங்க. அது பார்த்தா எல்லா சேனலும் அடைக்கும். ஸோ ஃப்ரம் த பிகினிங் அந்த எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ, எங்கெல்லாம் கிடைக்குதோ அது சேர்க்கிற போது அந்த பாத்திரங்களை கூட முக்கியமா இந்த தவளைன்னு சொல்லுவாங்க, காப்பர்லயே இருக்கும் அந்த காலத்துல பித்தளைம்பாங்க. ஸோ தே கேன் கீப் த வாட்டர் ஃபார் லாங் டைம். இது முக்கியமான பாயிண்ட். அந்த நாட்டுக்கோட்டை பக்கம் நிறைய பங்களா மாதிரி வச்சுக்கோங்களா, எல்லாமே வச்சிருப்பாங்க. அது முற்றொன்னு வீட்டில் இருக்கும், இப்போ யாரும் முற்றம் கட்டுறது இல்லை. ஸோ இட் இஸ் வெரி குட் அக்குமுலேஷன் மெத்தடாலஜி வி ஹேவ் டிவைன்ட் லாங் பேக். ஸோ ஆன்செஸ்ட்ரல் மெத்தட்ஸ்ல இதெல்லாம் வந்து முக்கியமானது. ஸோ சப்போஸ் சார் ஒருத்தர் கேள்வி கேட்டார் இல்லையா, பெயிண்டிங் பண்றாங்க சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி உள்ளபோது அது வந்து அந்த அட்டம்ப்டே என்ன கேட்டா வாட்டர் ஷுட் நாட் பெர்குலேட் இன்டு டைல்ஸ், இந்த மாதிரி தான் கான்செப்ட் அது. ஸோ நம்ம வந்து வாட்டர் மேனேஜ் பண்றோம்னு சொல்லி பிளான் பண்ணாக்கா இன் கேஸ் வந்து நம்ம வந்து அந்த டிஸ்கஷன் பண்ணுற போது அவங்க we can also have some of the இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இப்போ நிறைய வந்துச்சு, பிவிசில வந்தாச்சு. ஸோ சம் ஆஃப் இது மாதிரி ஒரு we can collect the water. எனக்கே we are going to heat and we are going to use the water only, அதனால பிரச்சனை இல்லை. அப்போ குளிக்கிற தண்ணியிலே எல்லாரும் மிச்சம் பண்ணலாங்க. தனியாக மனிதன் நினைச்சாங்கன்னா அவனுக்கு வந்து ஒருத்தர் 1 லிட்டர் தண்ணியில் குளிச்சு காமிச்சாரு. ஸோ நல்ல உடம்புக்கு 4 தண்ணிங்கிற மாதிரி அதிகமான தண்ணி வீணாக்காம இருக்கணும்னு எல்லாரும் நினைச்சிட்டாலே வாட்டர் வில் பி சேவ்டு ஹையர் லெவல். என்ன ஒரு கொடுமைன்னா அவைலபிலிட்டி ஆஃப் குட் வாட்டர் இஸ் வெரி லெஸ். அப்ப சொல்லுவாங்க வாட்டர் கோஷன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதாவது நிலத்துல இருக்க தண்ணி மேல போகுது, மேல இருக்கிறது வாட்டர் சைக்கிள் சொல்லி சொல்லுவாங்க நிறையா. ஸோ நம்மளுடைய அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் என்று சொல்லிக்கிட்டு நம்ம வந்து டிவைட் பண்ண மெத்தடாலஜில we have made a very great mistake தான் நான் சொல்லுவேன். அந்த கான்செப்ட் ஆஃப் இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ட்ரைன் அக்ரிகல்ச்சர் பிரிச்சதே மகா தவறுமை. ஏன்னா ஆல் ஆர் ஹேவிங் தி பேசிஸ், மழை நீரை வச்சுதான் அந்த இடங்களே சாகுபடிக்கு வருது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், ரெயின் ரிச் ரெயின் புவர் அந்த மாதிரி கூட கொண்டு வந்துக்கலாம். ஸோ கம்பல்சரியா சார் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் கம்பல்சரி கொண்டு வரதுக்கு டெஃபினெட்லி டிக்ரீஸ் தி நீட் ஆஃப் த அவர். பட் ஃபார்மர்ஸ்க்கு அஃபோர்டபிலிட்டிக்கு ஒரு இஷ்யூல சம் பிளேசஸ்ல சம் பாக்கெட்ஸ்ல சால்ட் வந்து யாருக்காவது ஒருத்தர் கிடைச்சா கூட அவர் போய் எல்லாரும் நெகட்டிவ் மெசேஜ் பாஸ் பண்றாரு எல்லாருக்குமே, வராதுங்க போற இது ட்ரிப் வராது வேண்டாம் சொல்றாங்க. ஸோ இந்த எழுத்து பிடிக்க போறதே சில பேர் பண்றாங்க. உழவு டெக்னாலஜி செய்யற போது ஓட்டுறதுக்காண்டி எடுத்துட்டவங்க திரும்ப போடுறதுக்கு அவங்க வந்து முடியல, ஆளுங்க இல்லை. இந்த டெக்னோகிரேட்ஸ் வந்து அந்த லைன்ல வந்து கொஞ்சம் நிறைய வந்து ஒரு சர்வீசஸ் வந்து பண்றதுக்கு நிறைய லாட் ஆஃப் ஸ்கோப். அக்ரிகல்ச்சர்லாம் வச்சு நம்ம கிராஜுவேட்ஸ் இங்க வர்றாங்க.
So we have to make that management of the structures for a longer timeங்கிற போது all the drip irrigation should be properly monitored. அது ஒரு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியிருக்கு. நாங்களாம் ட்ரைனிங் கொடுத்தோம். So when we are working in வாட்டர் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து கூப்பிட்டு டாக்டர் எஸ்பி ராமன் வந்து கிளாஸ் எடுத்தாருங்க. ஸோ அது அவரு ஒரு அருமை கொடுத்தோம் ஃபார்மர்ஸுக்கு. ஸோ அந்த ட்ரிப் மெயின்டெனன்ஸ் ஆர்ட் அங்கேயே ஒரு முக்கியமா அந்த ஃபில்டர் கழுவுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ குட் குவாலிட்டி வாட்டர் இஸ் எ வெரி ரேர் அண்ட் ப்ரீஷியஸ் கிஃப்ட் மோர் தென் த கோல்ட் அண்ட் டைமண்ட் இன் த வேர்ல்ட். So I think everybody must have the conscious awareness about making the water usages properly. So misuse and disuse of water should be totally avoided. அப்ப நம்ம என்ன பண்ணணும், தண்ணி எடுத்து வீணாக்குற போது தண்ணி தந்துட்டு ப்ரெஷ் பண்றது இது பெரிய பிரச்சனை. அதே மாதிரி குளிக்கிற போது நிறைய தண்ணி வகையில போயிட்டே இருக்கும். ஹீட்டு போடுவாங்க, ஹீட்டு போட்டு தண்ணி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ல போனாக்கா என்னமோ நம்ம காசு தரஞ்சு some people are thinking that they can waste the water in hotels and other places because they are making higher payment. Unfortunately என்னன்னா farmer field பூரா ரெடி பண்ணிட்டு வராங்க. there is a move going on and the government changes definitely there will be a move for keeping the meter. So இஸ்ரேல்ல சொல்லுவாங்க அடிக்கடி இஸ்ரேல்பாங்க, அவங்க எவரி மீட்டர் இஸ் சார்ஜ் எவரி பிரைஸ் இருக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து லக் என்னன்னு கேட்டா adequate rainfall is available all through the year in at least இன்னும் ஒரு 5 years கலக்கிறது பார்த்தாக்கா 2 வருஷம் 3 வருஷம் நல்லா வந்துருது மழை. ஸோ it is more than the quantity required. அப்போ நம்மகிட்ட உள்ள ஃபெசிலிட்டிஸையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மேனேஜ் பண்ணிட்டோம்னா இப்ப ஈவன் we can also store the water under the ground of the soil also. நிறைய ஊர்ல பண்றாங்க மாதிரி. ஸோ நிறைய நாடுகள் வந்து சீ வாட்டரையே வந்து அந்த எடுக்கிற போது கூட சீ வாட்டரே பம்ப் பண்றாங்க. ஸோ சார் the soil will be close பண்ணி வைக்கிறாங்க. ஸோ கேப் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றாங்க. ஸோ அடுத்து எரோஷன்லாம் வருது. சம் கண்ட்ரிஸ் some of the earthquakes. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் மீட் பண்ணுறது they make filling of the place also like that. அது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நம்ம வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம் எல்லாமே மழை நீர் போல சேரும் சாப்பிடணும். இட் மே பி குட் திங். இது இருந்தாலுமே இந்த adequate rain is also required for the marine flora and fauna for maintaining the animal population in the sea also. அப்ப நம்ம நிலத்துல தான் நினைச்சிட்டு இருக்கோம், நல்லா நினைச்சிட்டு இருக்கோம். இதோட அங்க பெரிய வைல்டு அது வைல்டு ரிக்யர்மெண்ட்ஸ் அண்ட் வைல்டு ரிக்யர்மெண்ட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் ஆல்சோ. அப்ப ஃபாரஸ்ட்டுக்கெல்லாம் வந்து அனிமல்ஸ் வந்து வர்றதுக்கு நம்ம வந்து நிறைய அந்த வாட்டர் கலெக்ஷன் டேங்க்லாம் வைக்க எல்லாம் பண்றாங்க. இருந்தாலும் வந்து நம்ம வந்து அதை பார்த்தா அதெல்லாம். ஸோ இந்த வாட்டர் கலெக்ஷன் இஸ் இன்னும் நம்ம வந்து ஒரு 5% தான் பண்ணிட்டு இருக்கணும் என்னுடைய கருத்து. பெய்யுற மழையில எல்லாமே வந்து நமக்கு வந்து சேவ் பண்ண முடியும், இன்னும் கஷ்டம் கிடையாது. மனம் என்றால் மார்க்கம் உண்டு. வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ. பேசுவேன் சார். தேங்க்யூ டாக்டர் இளங்கோவன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு அரிய கருத்துக்களை தெரிவித்தமைக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ சார். திருநெல்வேலியிலிருந்து ரிட்டையர்ட் பேங்க் ஆபீசர் அக்ரி கிராஜுவேட் பொன்ராஜ் சார் பேசுறாரு. சார் ரொம்ப இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான். இப்ப எல்லாம் எங்க பார்த்தாலும் நீங்க சொன்னீங்களா கர்நாடகா பேங்க்ல தண்ணி இல்ல. டாக்டர் ஞானசூரிய பகவான் நல்லாவே சொன்னாரு. அதே மாதிரி டாக்டர் இளங்கோவன் எல்லாமே இப்ப முன்னாடி வந்து எல்லா வீட்டுக்கும் இப்ப சிட்டில எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு வாட்டர் ஹவுசிங் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா அப்ரூவ் பண்ணாத ஒரு ஸ்டேஜ் கூட வந்துட்டு இருந்தது. இப்ப பழையபடி விட்டாங்க போல இருக்கு. அது மாதிரி அது அப்போ பண்ணவங்களுக்கு எல்லாம் இப்ப எல்லாம் நல்ல ரீசார்ஜ் ஆகுது. கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். அது அவர் சொல்ற மாதிரி செங்கல், கல், கறி இதெல்லாம் அந்த சரல் இதெல்லாம் போட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகுது. இப்ப இங்க நான் சென்னையில இருக்கேன். சென்னையில இங்க தாம்பரம் சைட்லாம் முன்னாடி பண்ணவங்களுக்குலாம் அவங்க கிரவுண்ட் வாட்டர் அவங்க போர்வெல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நம்ம தண்ணி கிடைக்கிற தண்ணியை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண விடுறோம். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர்ல பாத்தீங்கன்னா இப்போ 10 ஏக்கர் 15 ஏக்கர் வச்சிருந்தா கூட ஒரு ஏக்கர் கண்டிப்பா விடும். நான்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். இதுல இருக்கும்போது பேங்க்ல இருக்கும்போது 1 ஏக்கர் மினிமம் நீ வந்து ஹார்வெஸ்டரு ஒரு ஃபார்ம் பாண்ட் பண்ணாம அந்த ப்ராஜெக்டே போடுறதில்ல. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப எப்படின்னு தெரியல. கொஞ்சம் நமக்கு தண்ணி இருக்கிற தண்ணியை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண அவர் சொன்ன மாதிரி செட்டிநாட்டுலலாம் குடி தண்ணீர்லாம் இந்த இதுல செம்பு பாத்திரத்துலாம் இப்பவும் வச்சிருக்காங்க போல இருக்கு. அப்படியே எல்லாம் அந்த கூரை அதே மாதிரி டிசைன் பண்ணி விழுந்து அதுல போய் நிறைஞ்சு. அதே மாதிரி இப்போ அண்டர் கிரவுண்ட்ல நிறைய வீடுகள்ல டேங்க் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மழை தண்ணியை சேகரிப்பு அதை ஃபில்டர் பண்ணி குடிக்க வேண்டியதான். அப்புறம் அட்டகாமா டெசர்ட்லாம் அந்த நமக்கு இல்லை. ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி இடங்கள்லாம் நமக்கு இல்லை. மேபி இப்போ ராஜஸ்தான்ல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க நல்லபடியா. யாரு மிஸ்டர் ராஜேந்திர சிங்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவரு நிறைய ஏரியாவெல்லாம் ரெக்கலைம் பண்ணி இப்போ நிறைய கிரவுண்ட் வாட்டர்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த மாதிரி இங்கேயும் நமக்கு பண்ணணும். நம்ம இது பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு பக்கம் வரும்போது அதை அப்படியே கடலுக்கு விட்டுறோம். சார் சொன்னாரு கடல் இருக்கிற மீன்களுக்கும் மற்ற இதுக்கும் பிராணிகளுக்கும் வேணுங்கிறார். உண்மை. அதை இப்போ கேரளாவில் ஏன் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். எங்க கடல்ல உள்ள மீன்களுக்கு வீடு வேணும் அப்படின்னா பெரியார் தண்ணியும் இல்லை வேற இதெல்லாம் இங்க பண்ண மாட்டேங்குன்னு சொல்றாங்க. அது ஒரு விதத்துல உண்மைதான். ஏன்னா இந்த சில்ட் இதெல்லாம் போய்தான் ஆகணும். அப்பதான் அங்க உள்ள பானா ஃப்ளோரா எல்லாம் வளர்ந்து இதாகும். அது ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து நம்ம கம்ப்ளீட்டா இன்னும் கூட அவேர்னஸ் மக்கள்கிட்ட ஒன்று உண்டாக்கணும். அது வந்து எல்லாரும் கண்டிப்பா இப்போ பெரிய காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கட்டுறாங்கன்னா வீடு கட்டுறாங்க பாத்தீங்கன்னா
அதுல கண்டிப்பா வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணி அதை வந்து அவங்களே ஃபில்டர் பண்ணி செல்ஃப் சஸ்டைனிங் அந்த மாதிரி கொண்டு வரணும். இதுக்கு அடுத்தாலும் ஏரியிலிருந்து பிறகு கவர்மெண்ட் சப்ளை, அந்த சப்ளை, இந்த சப்ளை, இதெல்லாம் போறதுக்கு யாருக்கு பெனிஃபிட் ஆகும் தெரியுமா? டேங்கர் லாரிக்காரங்களுக்கு இப்ப சௌகரியம். அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் டிமாண்ட் இருக்குதுப்பா. வெதர் இட் இஸ் இன் ரெய்னி சீசன் ஆர் இன் சம்மர், எப்ப பார்த்தாலும் அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. இதெல்லாம் அப்படியே விட்டுட்டோம்னா நேச்சுரலா we have to depend on those people. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு இருக்கு. வாட்டர் ஹார்வெஸ்ட் இஸ் எ மஸ்ட். அதை கொண்டு வரணும். நான் அது ப்ராப்ளி அவர் சொல்ற மாதிரி கம்பல் பண்ணாதான் செய்வாங்க, அவங்களா சொல்ல மாட்டாங்க. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ பாஸ். தேங்க்யூ பொன்ராஜ் சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. நிழலின் அருமை வெயிலில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அத மாதிரி நீர் பற்றாக்குறை ஏற்படும் போதுதான் நீரின் முக்கியத்துவம் மனிதர்களுக்கு உணர இயலும். இதுவரைக்கும் நாம வந்து நல்ல ஒரு சாதாரண கிளைமேட்ல நாம வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அதனால நமக்கு வந்து மழையோட அல்லது நீரின் முக்கியத்துவம் அறியாததுனால நாம வந்து நீரை சிக்கனமாக பயன்படுத்துவதை தவிர்த்து வீணாக்கி கொண்டு இருந்தோம். இப்போ வந்து பல காரணங்கள், இப்போ கிளைமேட் சேஞ்ச் அல்லது குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்றாங்க. இது 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே செயல்பாட்டில் தான் இருந்து வருகிறது. அது தற்போதைய காலகட்டத்தில் கடந்த 1880 இருந்து இது நாள் வரைக்கும் 8 இன்ச் அளவுக்கு தண்ணீர் வந்து கடல் மட்டம் உயர்ந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் குறிப்பாக கடந்த 25 ஆண்டுகள்ல மட்டும் 3 இன்ச்சு அளவுக்கு கடல் நீர் மட்டம் உயர்ந்திருக்கிறது. ஏன் உயருது அப்படின்னா, இந்த இமயமலை போன்ற பனிப்பாறைகள்ல உள்ள பனி வெப்பத்தின் காரணமாக உருகி கடலில் வந்து சேர்றதுனால கடல் நீர் மட்டம் உயருகிறது. கடல் நீர் மட்டம் உயரும் போது அது ஒரு வகையான பிரச்சனை. இப்போ கடலில் மாற்றங்கள் ஏற்படுது, கடல்ல சுனாமி வருது, கடல்ல பெரிய இந்த காற்றுகள் புயல்கள் உருவாகின்றன. சோ இந்த மாதிரி ஒரு புறம். இன்னொன்னு, நம்ம வந்து உள்நாட்டில் இப்போ வந்து டீஃபாரஸ்டேஷன் பண்றது, அத மாதிரி இந்த பெட்ரோல் போன்ற வாயுக்கள்னால நச்சுத்தன்மை கலக்கிறது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கெட்டு போறதுனால சுற்றுச்சூழலியல் கெட்டு அதனால உள்ள தாக்கம், இவ்வாறு பல்வேறு தாக்கங்களின் காரணமாக இந்த வெப்பமயமாதல் அல்லது பருவநிலை மாற்றம் ஏற்படுகிறது. அதன் காரணமாக முக்கியமாக இப்போது மழை பொய்த்து சரியான காலத்தில் மழை பெய்யாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. சோ சார், நேதசூரிய பகவான் சார் சொன்ன மாதிரி அட்டகாமா, இஸ்ரேல் போன்ற நாடுகள்ல குறைந்தபட்ச நீரை வைத்துக் கொண்டு அவங்க எப்படி சிக்கனமாக கையாளுறாங்க, விவசாயம் செய்யறாங்க, விவசாயத்துல செழித்து வருகிறாங்க அப்படிங்கிற அனுபவத்தை சொன்னாங்க. அதே போல நாமும் இப்போ நாம ஆரம்பிச்சாதான் வரும் சந்ததியினருக்கு நாம ஏதாவது கொஞ்சமாவது விட்டு செல்ல இயலும். எனவே நாம அதுல கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியம் என்பதால் தான் இன்றைய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக வழங்கிய திரு ஞானசூரிய பகவான் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தகவல்கள், நல்ல அனைவரும் ஈஸியாக சுலபமாக புரிந்து கொள்ளும் வகையில் இந்த நிகழ்ச்சி வழங்கினாங்க. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் தெரிவித்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும், குறிப்பாக பொன்ராஜ் சார், இளங்கோவன் சார், ஹியூபர்ட் சார், அனைவருக்கும் எனது நெஞ்சார்த்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில வேளாண் கல்லூரி மாணவர்களும் கலந்து கொண்டிருக்கிறாங்க சிறப்பான முறையில். அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் 26ஆம் தேதி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.